காமராஜர் கட்டிய அணைகள் சொல்றாருல அணையே கட்டலன்னு 46,000 ஏக்கர் பாசன வசதியில மலப்புடா அணை, 20,000 கூடுதல் பாசன வசதியில தாமிரபரணி குறுக்கே மணிமுத்தாறு அணை, இன்னைக்கும் பேர் சொல்ற மணிமுத்தாறு அணை, 47,000 ஏக்கர் பாசன வசதி கொண்ட அமராவதி அணை, 20,000 ஏக்கர் பாசன வசதியில திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை, 20,000 ஏக்கர் பாசன வசதியில வைகை அணை, ஒட்டும் 6,500 ஏக்கர் பாசன வசதியில வாளையார் அணை, அதே போல 6,000 ஏக்கர் பாசன வசதியில மங்களம் அணை, 1,100 ஏக்கர் பாசன வசதியில ஆரணியார் அணை, 7,500 ஏக்கர் பாசன வசதி கொண்ட கிருஷ்ணகிரி அணை, 45,000 ஏக்கர் பாசன வசதி கொண்ட மேட்டூர் பாசனக்கால் வாய்க்கால் புதுப்பிக்கப்பட்ட காவிரி டெல்டா கால்வாய்கள், 2 லட்சம் ஏக்கர் பாசன வசதிக்கு கீழ்பவானி திட்டம், 36,000 ஏக்கர் பாசன வசதியில மேல் கட்டளை கால்வாய் திட்டம், 22,000 ஏக்கர் பாசன வசதியில புள்ளம்பாடி திட்டம், 4,000 ஏக்கர் பாசன வசதியில் மீனக்கரை ஏரி திட்டம், 4,000 ஏக்கர் பாசன கொண்ட மணிமுக்தா நதி திட்டம், 8,000 ஏக்கர் பாசன கொண்ட கோமுகி ஆற்று திட்டம், 2,500 பாசன கொண்ட கோப்பியார் ஏரி. இது மட்டும் இல்ல, இது போல பலாயிரக்கணக்கான ஏரிகளை, குளங்களை, குட்டைகளை காமராஜர் தூர்வாரி நீர்நிலைகளை இருந்தால் மட்டுமே என் மக்கள் விவசாயம் செய்ய முடியும், விவசாயம் செஞ்சாதான் அவன் வாழ்க்கை தரம் உயரும் என்று இவ்வளவு ஏரிகளை உருவாக்கினார்.